හලුවනේ මේ ඔයගොල්ලන්ට මම මේ වීඩියෝ එක කරන්න හිතුවේ. මීට කලින් මම ඔයගොල්ලන්ට වීඩිயோ එකක් දාලා තිබුණා රාමාලයකට ගිහිල්ලා பாவமாව දාලා ගියා. டிஸ்பிளேல இன்னொரு பிரச்சனை அதனால மறுபடியும் போய் செஞ்சு இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் காட்ட முடியும். කවුරුත් ඒකට බය වෙන්න එපා. අපි හිතට ශක්තිය ගන්න ඕනේ. මොකද දන්නවද? என்னன்றதை நான் சொல்றேன், இந்த வீடியோவை கடைசியில போடுறேன். போனஸ் 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 ஐ வாண்ட் போனஸ் பட் ஹவு டு கெட் த போனஸ், இதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து போனஸ்ன்றது எடுக்கணும், ஆனால் கேட்கறதுக்கு பயம். எப்படி கேட்கறது? கேட்டு அடிப்பாங்களோ, பிரச்சனை வருமோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆகிச்சு. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டின சகோதரி தான். அவங்க ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, என்னை எம்பசிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ரீசெண்டாக கூட அந்த வீடியோ போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். என்னை எம்பசி வந்து அமாலாவில் கொண்டு போய் பாபா விட்டுட்டாரு, அப்புறமா என்னை இப்போ எம்பசிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. எழுதி போட்ட அந்த வீடியோ கிட்டத்தட்ட 60,000-70,000 வியூஸ் தாண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதே வீடியோக்கு அப்புறமா ஒரு 2 வீடியோ தள்ளி அவங்க ஒரு இன்னொரு வீடியோ போடுறாங்க. ரொம்ப நன்றி யூடியூபர்ஸுக்கு, நன்றி ரிஸ்வார் ஹசனுக்கு, நன்றி யூடியூப் பண்ணுறவங்களுக்கு நன்றி, இந்த போனஸை நான் எனக்கு எடுக்கிறதுக்கு உதவி பண்ணவங்களுக்கு நன்றி, இதை பற்றி தெரியப்படுத்தினவங்களுக்கு நன்றி, என்னுடைய போனஸை எம்பசியால் தலையிட்டு எடுத்து தந்துட்டாங்க, எம்பசிக்கும் ரொம்ப நன்றி, இதோ என்னுடைய போனஸ் பணம், இதோ என்னுடைய டிக்கெட் பணம், என்னை கஃபில் கொண்டு போய் அமலாவில் விட்டாலும் எனக்கு வந்து எம்பசியால் தலையிட்டு என்னுடைய போனஸை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா அந்த சகோதரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனா அந்த வீடியோ 1000 பேர் கூட பார்க்கல. நான் அதே நெகட்டிவிட்டிவா போட்ட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 பேர் தாண்டி இப்போ 1,00,000 போயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அந்த வீடியோ. அதுக்கப்புறமா அவங்க டிலீட் பண்ணாங்க. ஆமா, அந்த வீடியோ சொன்னதுக்கு அப்புறமா அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்க அவங்க. போனஸ்ல இப்ப நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், தயவு செய்து கேளுங்க. ஏன்னா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல வந்து சார்ட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் உங்களுடைய அந்த கௌரவத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் காரணம், இதுதான் இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த போனஸ் சம்பந்தமான முக்கியமான A to Z விளக்கத்தை நான் சொல்லித்தரேன். முதலாவது நீங்கள் போனஸ் எடுக்கிறதுக்காக இந்த நாட்டுக்கு வரும்போது நீங்கள் கொண்டு வந்த எக்ரிமெண்ட், அதாவது உங்களுடைய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு ஒரு சம்பளம் மென்ஷன் பண்ணியிருக்கும் இல்லையா? சாதாரணமாக உதாரணத்துக்கு 120 தினார். அந்த 120 தினார்ல உங்களுக்கு வந்து சில நேரங்களில் உங்களுடைய கஃபீல் அதை விட கம்மியாக தான் சம்பளமே கொடுத்துருப்பாங்க. 120 தினார் சம்பளத்துக்கு வந்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கொடுத்த சம்பளம் என்னவோ வெறும் 100 தினார் தான், 90 தினார் தான், 80 தினார் தான். இப்படி சம்பளம் ரொம்ப கம்மியாக கிடைச்சவங்களுக்கு, எடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தயவு தாட்சணையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தன்னுடைய போனஸ் பணத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, தன்னுடைய போனஸ் பணத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதே போனஸ் சம்பளம் எடுக்கிறதுக்கு சிலருக்கு வந்து தகுதி கிடையாதுன்னா அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள இருந்து விடுபட்டுட்டாங்க. என்ன காரணம்னா, இப்ப சாதாரணமா நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய போனஸ் பணத்தை எடுக்கிறதுக்காக நீங்க அமாலா மன்சிலியாக்கு போனால், இதுதான் அதோட ஃபுல் டாபிக் வந்து. சரியா, நான் இதை வந்து உங்களுக்கு நான் நேரத்தோடையும் போட்டு காட்டியிருக்கிறேன். சரி, நீங்க அமாலா மன்சிலியாக்கு இப்ப கேஸ் போட்டு போனால் உங்களுக்கு வந்து 120 தினார் மேனிக்கு எக்ரிமெண்ட்ல சம்பளம் மென்ஷன் பண்ணியிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அமாலா மன்சிலியாக்கு கேஸ் போட்டு எம்பசியால போறீங்க. அப்படி போகும்போது எம்பசி மூலம் போட்டுக்கிற கேஸுக்கு உங்களுடைய கஃபீல் ஆஜராகணும். உங்களுடைய கஃபீல் வந்து ஆஜராகி அப்போ அந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அமாலா மன்சிலியா செக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கஃபீல் ஒரு போட்டாருன்னா உங்களுக்கு அந்த போனஸ்ன்ற கதையே இல்லாமல் போயிடும். அது என்ன? இப்போ நீங்க அந்த வீட்டில் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி அதோட சேர்த்து இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கூட இருந்திருக்கிறீங்க. ஆனால் எக்ரிமெண்ட் வெறும் 120 தினார்.
ஒருவேளை நீங்கள் வந்த புதுசுலேயே வந்து 1 மாதம் 2 மாதம் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலை நல்ல ஓகே பெஸ்ட், நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, ஜெனினா வேலை செய்கிறீங்க, ஓகே 120 தினார் தானே பேசி வந்தீங்க, உங்களுக்கு 140 தினார் இல்லை 130 தினாரே நான் கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் கஃபீல் நீங்கள் வந்த புதுசில் இருந்தே உங்களுக்கு வந்து 10 தினார் எக்ஸ்ட்ரா இல்லை 20 தினார் எக்ஸ்ட்ரா பணம் தந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த போனஸை பெறுறதுக்கான தகுதியை இழந்துட்டீங்க. ஏன் உங்களுடைய எக்ரிமெண்ட்ல எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்குது? வெறும் 120 தினார் தான். ஆனால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது? 140 தினார். அப்போது 140 தினாரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் 140 தினார் மேனிக்கு 2 வருடத்துக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட இல்லை 1 மாத சம்பளம் 140 தினார். அப்போ 2 மாதத்துக்கும் உங்களுக்கு வந்து 280 தினார் வருது இல்லையா? 2 மாத சம்பளம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது 120 தினார் மேனிக்கு இல்லையா? போனஸ் வந்து எக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்குது 120. அப்போ 240 தினார் போனஸ் உங்களுக்கு கிடைக்கணும். 240 தினாரை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்போ அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட போனஸ் 240 தினார் கொடுக்க இருக்குது. 240 தினார் உங்களுடைய ஒரு வருட சம்பளத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கஃபீல் 10 தினார் சேர்த்துருக்கிறான்னு வைங்க. 10 தினார் சேர்த்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து 2 வருஷம் பூர்த்தி 2 வருடம் முடிவுக்கு பிறகு தான் போனஸ் அடுத்தது 2 வருஷம் முடிவுக்கு பிறகுதான்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷம் முடிவுக்கு பிறகு நீங்கள் போனஸை கேட்க போகிறீங்க. 24 மாதம் 24 மாதம் உங்களுக்கு 10 தினார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. 24 தர 10 எவ்வளவு? 240 தினார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் பணம் எவ்வளவு? 120 மேனிக்கு 2 மாசத்து சம்பளம் 240 தினார். அப்போ கஃபீல் என்ன சொல்லுவாருன்னா, நான் இவங்களுக்கு 120 தினார் தான் எக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன், நான் 130 தினார் சம்பளம் கொடுத்துருக்கேன். அவங்களும் அங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இங்கே கேட்பாங்க 130 சம்பளம் எடுத்தீங்களா? ஆமாம் 130 எடுத்தேன். வந்ததுலேருந்து எனக்கு 130 தினார் 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு எனக்கு 130 தினார் தான் தொடர்ந்து சம்பளம் தந்தாங்க. அப்போ அதை கேட்கும்போது 10 தடவை, அதாவது 10 தினார் 24 தடவை பெருக்கி பார்த்தால் 240 தினார் வரும். அதோட சேர்த்து உங்களுடைய போனஸ் பணத்தை சேர்த்து பார்த்தா 240 தினார் தான் வரும். அப்போ அந்த 240 இந்த 240ல கழிஞ்சு போகும். புரியுதா? அப்ப நம்மளால போனஸ் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? எடுக்கலாம், எடுக்காம போக முடியாது, எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு 2 வருடம் வேலை செஞ்சிட்டீங்க. 2 வருஷம் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு 130 மேனிக்கு கஃபீல் கொடுத்துட்டாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப அந்த 130 தினார் மேனிக்கு நீங்க 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த போனஸ் ஈக்குவல் ஆகிருச்சா? ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் கஃபீல் கிட்ட வேலை பார்க்க போறீங்க. இன்னொரு 2 வருஷம், இன்னும் 3 வருஷம், 5 வருஷம் வேலை பார்க்க போறீங்க எக்ஸ்ட்ராவா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ உங்களுடைய கஃபீல்கிட்ட ஒரு வேலை, அடுத்தது சம்பளம் வந்து எம்பசியாலெல்லாம் கூட்டி தரது இல்லை, நீங்க தான் உங்களுடைய சம்பளத்தை கூட்டி கேட்கணும். சம்பளத்தை அதிகரிச்சு கேட்கறது உங்க எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது உங்களோட திறமையை வச்சு நீங்க தான் கூட்டி கேட்கணும். எம்பசியாலேயோ இல்லை அமல மனசுலையோ சம்பளம் கூட்டி தர மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பசியில் நீங்க போய் போனஸை கேட்குறீங்க, போனஸை மட்டும் தான் பெற்று தருவாங்க. எனக்கு சம்பளம் அதிகரிச்சு தாங்க அப்படின்னு கேட்டால் அது எம்பசியால செஞ்சு தர மாட்டாங்க. அது உங்களோட திறமையை வச்சு நீங்க தான் சம்பளத்தை அதிகரிச்சு கொள்ளணும். நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் அந்த இடத்துக்குன்றதை காட்டி நீங்க தான் அதிகரிச்சு கொள்ளணும். அப்போ இப்போ நீங்கள் அந்த 2 வருஷம் முடிச்சிட்டிங்கன்னா 2 வருஷம் முடித்த பிறகு உங்களுக்கு வந்து இன்னும் மீதி 3 வருஷம் இருக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 130 சம்பளம் தந்த ஒரு கஃபீல் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னொரு 20 தினார் உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன், 150 தினார் தரேன், நீ வந்து என்கிட்டே வேலை பாரு தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ நீங்கள் லீவு போயிட்டு சாப்பர் போயிட்டு வருவீங்கல்ல, ஒரு வேளை சாப்பர் போயிட்டு வந்தால் 150 தினார் தரேன்னு சொல்லுவார். ஓகே டீல். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? போனஸ் எடுக்க முடியாது இல்லையா 130 தந்ததால். நீங்கள் சாப்பர் போயிட்டு திருப்பி வாரீங்க, அதாவது லீவில் நாட்டுக்கு போயிட்டு திருப்பி அதே வீட்டுக்கு வாரீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? கஃபீல்கிட்ட சொல்லணும், நான் வந்து தூதரகத்துக்கு போகணும் ஏன்னு கேட்பாங்க. பேப்பர் ஒன்று இருக்குது, முவாஃபகா ஏபி வாக்கா, அரபியில் சொல்றது முவாஃபகா ஏபி வாக்கா ஜதீத் லாசிம் சவி ஜதீத்.
I want to make agreement new. I want to change my agreement. This is new rule. இதை வந்து சொல்லணும். சொன்ன பிறகு அப்போ என்ன பண்ணுவாங்க கபில்? சிலர் அலோவ் பண்ணுவாங்க, சிலர் ஊன்னுவாங்க. அந்த டைமில் நீங்கள் தூதரத்துக்கே கால் பண்ணால் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தூதரகத்துக்கு போய் உங்களுடைய ஒரு மாத சம்பளம் 150 தினார் தாராரான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி தந்தா ஓகே, எல்லாம் டீல் ஓகே தானே. அதுக்கப்புறமா 150 தினாரை நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களோட எக்ரிமெண்ட்டில் நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். எக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சு கொள்ளணும். கஃபீலுக்கும் சைன் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவரையும் நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு சைன் வைங்கன்னு சொன்னால் எக்ரிமெண்ட்லாம் அதில் போனஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறதே அவர் நல்லா படிச்சுக்குவார். சைன் பண்ணி அவரும் கொடுத்த பிறகு உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், எம்பசியில் ஒரு காப்பியை வச்சுக்குவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கடைசி 150 தினார் சம்பளம் வாங்கியிருக்கீங்க. இந்த 3 வருஷம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நாட்டுக்கே போகாமல் 3 வருஷம் வேலை செய்கிறீங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த 5வது வருஷம் 2 வருஷம் முடிச்சுட்டு போயிட்டு வந்து திருப்பி 3 வருஷம் முடிச்சு 5வது வருஷம் நீங்கள் போக போகிறீங்க. அந்த 2 வருஷத்தை விட்டுருவோம். இந்த 3 வருஷத்துக்கும் நீங்கள் போனஸை வந்து முதலாளிகிட்ட கேட்கலாம். நம்மளுக்கு தான் 150 தினார் சம்பளம் கொடுத்துருக்காரு, அப்போ நம்ம எப்படி கேட்குறது அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் நீங்கள் புதுசாக எக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி இருந்தீங்கன்னா, இப்போ உங்களோட எக்ரிமெண்ட் எவ்வளவு? 150 தினார். ஆனால் உங்களுக்கு தர வேண்டியது கஃபீல் என்ன? போனஸ். இப்போ அவர் இதே நீங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல் பழைய எக்ரிமெண்ட்டில் இருந்திருந்தால் 30 தினார் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறாரு. இல்லை 120 தினார், ஆமாம் 30 தினார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறாரு. 30 தர 36, 30 தர 36, 1080 தினார். அதாவது 12 மாதத்துக்கு 30 தர 30 தினார். ஆமாம், 12 மாதத்துக்கு எவ்வளோ வருது? 1080 தினார். சரியா சொல்றேன்னா பிள்ளையா சொல்றேன்னா? ஆமாம், 3 வருஷத்துக்கு 36 தர 30 ரூபாய் மேனிக்கு 1080 தினார் வந்திருக்குது. சரியா? 3 வருடத்துக்கு. இப்போ நீங்க 3 வருடம் வேலை செஞ்சிருக்கிறீங்க, 3 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வருடத்துக்கு 1 மாசம் போனஸ் தரணும். அப்போ உங்களுடைய போனஸ் சம்பளத்தை கஃபீல் வந்து நீங்க வந்து கேட்கும்போது, இல்ல நான் உனக்கு அதிகமா தந்திருக்கிறேன், கூட்டி தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்? உங்களோட எக்ரிமெண்ட்ல 150 தினார் புதுசா நீங்க மாத்தி போட்டுக்கிறீங்க. அப்படி இருக்கிறதால ஒரு மாசத்துக்கு அவர் 30 தினார் 120 தானே வந்த, நான் இப்போ உனக்கு ஒரு மாசத்துக்கு 30 தினார் கூட்டி தந்திருக்கிறேன் அப்படின்னு உங்க மேல சாட்டு போட முடியாது, சாக்கு சொல்லவே முடியாது. இப்போ அதே பாத்தீங்கன்னா அதே 30 தினார் மேனிக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 30 தினார் தந்திருக்காரு இல்லையா? இப்போ அவரு வந்து மாசம் 30 தினாரை கணக்கெடுக்கவே முடியாது. அமால மன்சிலே போனாலும் அமால மன்சிலே எக்ரிமெண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க. எக்ரிமெண்ட்ல 150 தினார் மென்ஷன் பண்ணி இருக்குது. அப்போ உங்களுக்கு 150 தினார் தான் சம்பளமும் கொடுத்துருக்காருன்ற பட்சத்தில் நீங்கள் 150 தான் கொடுத்துருக்குங்க. 150 இங்கே எக்ரிமெண்ட்ல மென்ஷன் இருக்குது. அதனால அவருக்கு 3 வருடத்துக்குரிய சம்பளம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? கஃபீல் நிச்சயமா உங்களுக்கு அந்த 3 வருடத்துக்கு 3 மாத சம்பளத்தை கொடுத்தே ஆகணும். புரியுதா? அதால நீங்க பயப்படாம உங்களுடைய போனஸை வந்து இந்த மாதிரி நான் சொல்ற வகையில நீங்க வந்து ஒருவேளை உங்களுடைய சம்பளம் கம்மியா, நீங்க எக்ரிமெண்ட்டுக்கும் கம்மியா சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னாலும் கேட்கலாம். அதே மாதிரி எக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சிருந்தாலும் தைரியமா கேட்கலாம். அதே நீங்க எக்ரிமெண்ட்டும் புதுப்பிக்கல, பழைய எக்ரிமெண்ட்லேயே தான் இருக்கிறீங்க, சம்பளமும் உங்களுக்கு அதிகரிச்சு தந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ நீங்க உதாரணத்துக்கு 10 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, மாசம் 120 தினார் சம்பளம். ஆனா உங்களுக்கு அதுக்கப்புறமா 120, 140, 150, 160, 180 வரைக்கும் சரி. நீங்க இப்ப சாதாரணமா உதாரணத்துக்கு 180 தினார் சம்பளம் எடுக்கிறீங்க. நீங்க வந்தது வந்து 120 தினாருக்கு. இப்ப எடுக்கக்கூடிய சம்பளம் 180 தினார், 60 தினார் எக்ஸ்ட்ராவா எடுக்கிறீங்க. இப்ப நீங்க போனஸ் கேட்டு போகும்போது பழைய அதே எக்ரிமெண்ட்ல இருந்தீங்கன்னா உடனே கஃபீல் என்ன செய்வாரு? நான் 60 தினார் ஒரு மாசத்துக்கு இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 60 தினார், அப்ப 12 மாதத்துக்கு 12 தர 60, 720 தினார் கஃபீல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது. அதே ஒரு 8 வருஷமா இருந்தா
720 தர 8 5760 தினார் கபில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற அமௌண்ட். கபில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து 5760 தினார். இப்போ இதே வந்து அவர் என்ன செய்வாருன்னா, நான் ஒரு மாதத்துக்கு 60 தினார் மேனிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்க, இதை பாருங்க, அதை பாருங்கன்னு எம்எல்ஏ மந்த்லியாக சொல்லும்போது ஒரு எக்ரிமெண்ட் பாருங்க, இவருடைய எக்ரிமெண்ட்டுக்கு வெறும் 120 தினார் தான் எக்ரிமெண்ட் இருக்குது, ஆனால் நான் கொடுத்துருக்கிறது வந்து அவருக்கு இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாங்கன்னா சாதாரணமாக 8 வருஷத்துக்கு இப்போ உங்களுக்கு 120 தினார் மேனிக்குன்னு பார்த்தாலும் இது 5760 கூட கொடுத்துருக்காரு இல்லையா. ஆனால் எக்ரிமெண்ட் மேனிக்கு 120 தர 8 பெருக்கினா வெறும் 960 தினார் தான் வருது. அப்போ 5000 எங்கே இருக்குது, 960 எங்கே இருக்குது? அப்போ கபில் என்ன சொல்லுவார், நான் வந்து உங்களுக்கு 5000 தினாருக்கு மேலே அதிகமாக கொடுத்துருக்குறேன், 960 தினார் தான் போனஸ், அதை கழிச்சிட்டு மிச்சம் 4000 தந்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கடைசியில் நம்ம தலை சுற்றி கீழே வந்துடுறாங்க. ஆனால் அதே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒருக்கா சம்பளம் அதிகரிக்கும் போதும் அதே சம்பளத்தை நீங்கள் வந்து எக்ரிமெண்ட்டில் புதுப்பிச்சு கொண்டீங்கன்னா ஃப்ரீ தான். எக்ரிமெண்ட் ஸ்ரீலங்கன் எம்பசியில் வந்து நீங்கள் போயிட்டு எக்ரிமெண்ட் புதுப்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பேப்பர் ஒர்க்குரிய டீட்டெயில்ஸை தருவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. கஃபீல் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பண்ணி நீங்களும் சிக்னேச்சர் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஒன்று வச்சுக்குவாங்க, உங்களுக்கு ஒன்று தந்துடுவாங்க, சீல் பண்ணி எல்லாம் செஞ்சு தருவாங்க. அது ஃப்ரீ தான். இப்போ அதை செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு 2 வருடத்துக்கும் உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கும் போது அந்த சம்பளத்திலேயே நீங்கள் போனஸையும் பெற்றுக்கொள்ளலாம். கஃபீலால் எதுவும் பண்ண முடியாது. இந்த எக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய போனஸோடு நீங்கள் நாட்டுக்கு போகலாம். எம்எல்ஏ மன்சிலியாக போவோம், இல்லை அங்கே போனால் பிரச்சனையாக நம்மளை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு யாருமே பயப்பட தேவையில்லை. இப்போ அந்த வீடியோ போட்டு என்னை எம்பசி கூட்டு போகிறாங்க, கஃபீல் கொண்டு அங்கே விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் எம்பசி கூட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு பயந்த அந்த சகோதரி தான் வீடியோன்னு போட்டிருக்கிறாங்க. நான் நல்லபடியாக எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லபடியாக நாட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு. அதனால் பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரிக்கு எம்பசியில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். சம்பளம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு போனஸ், நீங்கள் செஞ்ச நான் சொன்ன டீட்டெயில்ஸும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்பளம் இந்த மாதிரி உங்களுக்கு அதிகரித்து தந்திருக்காங்க, 120 எக்ரிமெண்ட்டில் தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் போனஸ் எடுக்கக்கூடிய வெரிஃபைடு ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 120 தினார்லேயே இப்போ 4-5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதை விட கம்மியாக தந்துருந்தாங்கன்னா கூட நீங்கள் அதையும் ஸ்கோர் பண்ணலாம். அந்த இடத்துல நான் 120 எக்ரிமெண்ட்டுக்கு வந்தால் வெறும் 100 தினார் தான் கொடுத்தாங்க, எனக்கு 80 தினார் தான் கொடுத்தாங்க, என்னோட போனஸோட சேர்த்து எனக்கு கழிச்ச சம்பளம் வேணும் அப்படின்னு கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாம் சேர்த்து கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்ணினா தான் முன்னேறலாம். ட்ரை பண்ணுங்கள். எங்களால் முடிந்தது உங்களுக்கான அவேர்னஸ் அதை கொண்டு வந்து தர முடியும். முயற்சி எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி கஃபீல்கிட்ட கேளுங்க, கேட்டும் தரலையா, தூதரகத்துக்கும் அறிவிக்க முடியலையா, உடனே நாட்டில் பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அடுத்தது போனஸ் கேட்கறது எப்போவுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேளுங்க. போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்கும்போது கேளுங்க, எனக்கு போனஸ் வேணும் என்ன மாதிரின்னு. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தூதரகத்துக்கு அறிவிங்க. ஆனால் இந்த போனஸ் கதையை நீங்கள் வாயில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் உங்களுடைய கார்கோ போடுறது இருந்தால் போட்டு, உங்கள்கிட்ட அதிகமாக பணம் இருந்தால் அதெல்லாம் அனுப்பி எல்லாம் செஞ்சுட்டு, ஓகேப்பா என்னையே இந்த வீட்டை விட்டு அனுப்பினா இந்தா என்னோட லக்கேஜ் இருக்குது, அதை இழுத்தா நான் போகிறது தான், அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை, இங்கே எனக்கு பிடிமானத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற லெவலில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய எல்லா சாமானையும் அனுப்பிட்டு, நாட்டுக்கு அனுப்பிட்டு, கார்கோ எல்லாமே அனுப்பிட்டு, பணம் எல்லாமே இருந்தால் அனுப்பிட்டு, ஒரு மாத சம்பளத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கடைசி மாத சம்பளத்தை மட்டும் மிச்சம் வச்சு அந்த மாத சம்பளத்தையும் கையில் எடுத்து போட்டு அடுத்த மாதம் நான் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற நிலைமை இருக்கும்போது அந்த சம்பளத்தையும் எடுத்துட்டு அதையும் நாட்டுக்கு அனுப்புறேன் அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் போனஸை பற்றி. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பார்க்குறதுக்கோ இல்லை திடீர்னு கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கேட்டு பார்த்துட்டு இல்லை அப்படி இல்லைன்னு உங்களோட பிரச்சனை பண்ணால் உடனே நாட்டுக்கு கால் பண்ணி பீரோவில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஒன்று குடும்பத்தில் ஆசிரியத்தில் போய் அவசரமாக பண்ண சொன்னீங்கன்னா உடனே பீரோ எம்பசிக்கு அறிவிப்பாங்க. எம்பசி மூலமாக அமால மன்சிலியா கேஸை போட்டுருவாங்க. இவர் அதுக்கப்புறம் இன்ஹாஸ் அது இது எதுவுமே போட முடியாது. இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, இப்போ சடனாக கொண்டு போய் தூதரகம் இல்லை, ஃப்ளைட்டில் கொண்டு போய் ஏற்றிடுறாங்க, ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. இப்போதைக்கு இது அன்அஃபிஷியல், ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்க யாரும். அதே மாதிரி இதை வந்து இப்போதைக்கு இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல, இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. இப்போ ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா அமால மன்சிலியாவுக்கு கேஸ் போட்ட பிறகும் சிலர் வந்து ரகசியமாக கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டுடுறாங்க.
புரியுதா? ஆனால் இனிமே எப்படி ஆக போகுதுன்னா, அமால மன்சிலியாக கேஸ் போட்ட ஒரு பணிப்பெண்ணோ ஒரு ஓட்டுநரையோ ஒரு டிரைவரையோ கடைசி வரைக்கும் இவங்களால ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போனாங்க சிஸ்டமில் இமிக்ரேஷனில் பிளாக் காட்டும். இவங்களுக்கு அமால மன்சிலியாவில் கேஸ் இருக்குது, அந்த கேஸை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு ஒரு ஆப் அடிச்சு விடுவாங்க கஃபீலுக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிடுங்க முடியாது. திருப்பி அதே ரூட்டில் அமால மன்சிலியை கொண்டு போய் உங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணின பிறகு அமால மன்சிலியா அங்கே பிளாக்கை கிளியர் பண்ண பிறகு தான் உங்களை நாட்டை விட்டே அனுப்ப முடியும். அதால் இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. விரைவிலே அந்த சிஸ்டத்தை வந்து இப்போ ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அது வந்து அங்கே அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறமா அமால மன்சிலியா இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அவங்க இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சில மாதங்களுக்குள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொன்ன ரூட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி போனஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன செயல்முறைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்கோ போகிறது, பணம் அனுப்புறது, ஒரு மாதம் சம்பளத்தை கைக்கு வாங்கி எடுக்கிறது, அதை நாட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி எதை பண்ணுறது இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இல்லாட்டி எல்லாமே சொதப்பிடும். அதால் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். சிங்கள மொழி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கேட்டு பாருங்கள். அந்த சகோதரியும் நன்றி சொல்லி அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லிட்டேன். அது வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் அழிச்சிட்டேன்னா யாருமே பயப்பட வேணாம், தைரியமாக போனஸ் எடுங்க. அப்படி எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் போனஸ் கிடைக்கணும் அப்படின்னு என்னுடைய அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் முயற்சி அதுதான். இது வரைக்கும் 11 வழக்கில் 2 வழக்கு முடிஞ்சு 9 வழக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். 2 சிஐடி கேஸ் இருக்குது. எல்லாமே எதுக்காக? இந்த போனஸுக்காக பாடுபட்டது. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து கோயத்துடைய யூனியன் ஃபெடரேஷன், குவைட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஃபெடரேஷனுக்கு போய் நம்ம அங்கே பேசி நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்து அமால மன்சிலியாக்கு ரிக்வஸ்ட் வச்ச பிறகு தான் இப்போ நம்மளுக்கு போனஸ் வந்து அமால மன்சிலியா டைரெக்டாகவே எடுத்து கொடுக்குறாங்க. இலங்கையர்களும் சரி, இந்தியர்களும் சரி. ஆனால் ட்ரை பண்ணணும். ஆனால் இந்திய தூதரகம் மட்டும்தான் இன்னமும் சரியான ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்தது இந்தியர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. இந்த போனஸ் சம்மந்தமாலாம் யாருமே இல்லை குரல் கொடுக்கறதுக்கு. எம்பசியில் சொல்லி இந்த எக்ரிமெண்ட்டை செக் பண்ணுங்கள், இந்த ரூல்ஸ் எக்ரிமெண்ட்டில் கொண்டு வாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க ஏதோ வீடியோ போடுறாங்க அப்படி இருக்கிறாங்க. ஏதோ அந்த மாதிரி இல்லாமல் இலங்கையர்களுக்காக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இந்தியர்களுக்காகவும் சேர்த்து தான் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. எக்ரிமெண்ட் பேப்பர்னால் என்னன்னு கேட்டாங்க சில சகோதரிகள், ஹவுஸ் மெய்டுகள், இந்திய சகோதரிகள். கவலையாக இருந்துச்சு உண்மைக்குமே. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கான சரியான ஒரு முன்மாதிரியோ முயற்சியோ இல்லை, யாருமே இல்லை. அதே மாதிரி யூடியூபர்கள்ட்டே நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்தியன் யூடியூபர்ஸ்கள்கிட்ட கொஞ்சம் உங்களோட தொழிலாளர்களுக்காக இதை முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க, பேசுங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட. நிச்சயமாக அவங்களுக்கும் போனஸ் எடுக்க முடியும். இலங்கையர்களுக்கு முடியும்னா உங்களுக்கும் முடியும். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பின்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் துவா செய்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். යාළුවනේ මේ ඔයගොල්ලන්ට මම මේ වීඩියෝ එක කරන්න හිතුවේ මීට කලින් මම ඔයගොල්ලන්ට වීඩියෝ එකක් දාලා තිබුණා රාමාලයකට ගිහිලා පාප මාව දාලා ගියා කියලා. ඒක ගොඩාක් කට්ටිය වැරදි විදිහට තමයි තේරුම් අරන් තිබුණේ. ඒක උනේ මෙන්න මෙහෙමයි. කවුරුත් ඒකට බය වෙන්න එපා. අපි හිතට ශක්තිය ගන්න ඕනේ. මොකද දන්නවද? අපේ බාබා ටිකක් දරුණුයි. අපේ ගෙදර මම වැඩ කරපු ගෙදර බාබා ඇත්තටම දරුණු මිනිස්සෙක්. බාබාගේ ළමයිටවත් බාබා හරියට කන්න බොන්න දෙන කෙනෙක් නෙමෙයි. ඒ හින්දා ලොකු අභියෝගයක් වුණා මට මගේ බෝනස් එක. නිසා මමත් හිතට හිතාගත්තා අනිවාර්යයෙන්ම මම මේ ගෙදර යන්න ඕන. තවත් කෙනෙකුට මේ ගෙදර ඇවිල්ලා වැඩ කරන්න සුදුසු පරිසරයක් හදලා. ඒ හින්දා මම බාබාගෙන් බෝනස් එක ඉල්ලුවාට පස්සේ බාබා මාව එළියට දානවා කිව්වා. පොලිසියට බාර දෙනවා කිව්වා. වීසා කැන්සල් කරනවා කිව්වා. ලංකාවට යන්න බැරි විදියට මාව හොරකමකට පටලවලා මාව පොලිසිය දානවා. ඔය වගේ ගොඩක් දේවල් කිව්වා. එනනම් මම බය වුණේ. මම එම්බසියට කතා කරා. බය වුණේ එම්බසියෙන් මට ලොකු සහයෝගයක් දුන්නා. ඇත්තටම එම්බසිය දැන් ඉන්නේ සර්ලා මිස්ලා ගොඩාක් හොඳ අය. ඒගොල්ලන් මට ලොකු සහයෝගයක් දුන්නා. ලොකු රැකවරණයක් දුන්නා. ඒ වගේම රටවිරු අපේ YouTube එකේ රිස්වාර සහෝදරයා ඇත්තටම මාර්ම ශක්තියක් වුණා මට. පුදුමාකාර ශක්තියක් වුණා. ඉතින් ඒ හැමෝගෙම ආශිර්වාදය හැමෝම නිසා මම බෝනස් එක ලබා ගත්තා.
මගේ ටිකට් එක පාපනාව වෙන්න දාලා දුන්නා. ඒජන්සිය මට ඒකත් 3 වෙනිදාට දාලා දුන්නා. ඒ විතරක් නෙමෙයි මගේ දරුවන්ට කන්න බොන්න හැමදේමත් මට ඒජන්සියෙන් මාව එක්කගෙන ගිහලා මට අරන් දුන්නා. කිසි ප්‍රශ්නයක් නැතුව මම ලංකාවට ආවා. ඉතින් මම ඕගොල්ලන්ටත් කියන්නේ ඕගොල්ලන්ට ගන්න තියෙන මේ බෝනස් මුදල ඔයාලා අනිවාර්යෙන් ලබා ගන්න. ඒක ගන්න කලින් ඕගොල්ලන්ගේ තියෙන බඩු මුට්ටු හැම දෙයක්ම ලංකාවට දාලා ඉන්න. කාගෝ දාලා ඉන්න. ඒවා තියාගෙන ඔයාලා කවදාවත් බෝනස් එක අහන්න එපා. ඒවා හැම දෙයක්ම දාලා ඔයාලගේ අකාමයිකේ ඔයාලා අනිවාර්යෙන් අවුරුදු දෙක සම්පූර්ණ